अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று கொண்டாடப் பெறுகின்ற இந்த திருப்பாவையிலே முதல் 5 பாசுரங்கள் ஒரு அவதாரிக்கை போல, அதாவது முன்னுரை போல அமைந்திருந்தன. திருப்பாவை என்கிற நோன்பு, அந்த பாவை நோன்பிலே ஈடுபட வேண்டும் என்று நினைத்து தன்னை கோபிகையாக பாவித்துக் கொண்ட ஆண்டாள் அந்த நோன்பிலே ஈடுபட யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவர்களையெல்லாம் வாருங்கள் என்று முதல் பாசுரத்திலே அழைத்தாள். 2ஆம் பாசுரத்திலே செய்ய வேண்டிய தவிர வேண்டிய செயல்கள் என்ன என்பதை தெரிவித்தாள். 3வது பாசுரத்திலே இந்த நோன்புக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன என்பதை தெரிவித்தாள். 4வது பாசுரத்திலே மழை பொழிய வேணும் என்று வருணதேவனுக்கு கட்டளையிட்டாள். 5வது பாசுரத்திலே இந்த நோன்பிலே இறங்கவே இந்த நோன்புக்கு இடையூறான பாவங்கள் அத்தனையும் தீயில் தூசாகும் என்று சொல்லி நோன்பை தொடங்குகின்றாள். இப்பொழுது கோபி பாவனையிலே இருக்கக்கூடிய ஆண்டாள் நோன்புக்கு செல்லுவதற்காக யமுனை நதிக்கரைக்கு செல்ல வேண்டும் அல்லவா, அதற்காக தன்னுடைய தோழியரையெல்லாம் அழைத்து கொண்டு செல்லுகிறாள். போதுவீர் போதுமினோ என்று அழைத்தவுடனே பல பேர் வந்து விட்டார்கள். ஆனால் இன்னும் சில பேர் உறங்கிக் கிடந்தபடியினாலே அவர்களையும் எழுப்பிக் கொண்டு இவர்கள் செல்லுகிறார்கள். ஆனால் கண்ணனோடு சேர வேண்டும் என்கிற ஒரு ஆவலின் காரணமாக பல பேர் உறங்காமலே இருந்தார்கள். அவர்கள் அழைத்தவுடனே வந்து விட்டார்கள் என்றும், ஆனால் இன்னும் சில பேர் உறங்கிக் கிடக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இதிலே அவ்வளவு ஈடுபாடு இல்லை என்றுமென்றோ ஏற்படுகிறது என்று நமக்கு ஐயம் எழலாம். ஆனால் அப்படி அல்ல. அந்த கண்ணனை நினைத்தவாறே சில பேர் அவனே நினைத்து துடித்துக் கொண்டிருந்தபடியினாலே அவர்களுக்கு உறக்கமே வரவில்லை. ஆனால் சில பேர் கண்ணனை நினைத்தவாறே அப்படியே மோகித்து விழுந்து விட்டார்கள். ஆகையினாலே அவர்கள் உறங்கிக் கிடப்பவர்கள் போலே இருக்கிறார்கள். ஆக துடித்துக் கொண்டிருப்பவர்கள் மோகித்து கிடப்பவர்களையும் உணர்த்தி அவர்களை அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள் என்று இதைத்தான் நாம் மேலே பார்க்க போகிறோம். 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் ஈராக 10 பாசுரங்களிலே 10 கோபிகைகளை எழுப்புவதாக இந்த திருப்பாவையிலே பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. இதிலேயும் கூட ஆண்டாள் ஒரு உயர்ந்த வேதாந்த அர்த்தத்தை காட்டுகின்றாள். அதாவது வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று சொல்லப்பட்டபடி எம்பெருமானுடைய அடியவர்களை முன்னிட்டு கொண்டுதான் அவனை பற்ற வேண்டும். நேரே போய் அவனை நாம் பற்றுவது கூடாது என்பதுதான் நமக்கு பெரியோர்கள் காட்டியிருக்கிற வழி. அந்த வழியிலே ஆண்டாளும் கூட மற்ற கோபிகைகளை, அதாவது அடியவர்களை முன்னிட்டு கொண்டு பகவானை பற்றுவதற்காக அந்த மற்ற கோபிகைகளையும் எழுப்பிக் கொண்டு செல்லுவதாக இப்படி பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. அதிலே 6வது பாசுரத்திலே, அதாவது எழுப்புகின்ற பாசுரத்திலே முதல் பாசுரம், அதிலே என்னவென்று எழுப்புகிறாள் என்னால், உள்ளே படுத்து கிடப்பவளுக்கு பொழுது விடிந்து விட்டது என்று ஒரு அடையாளத்தை சொல்லி நீ இன்னும் உறங்கி கிடக்கலாமா என்று அவளை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. உள்ளும் சிலம்பினகான் உள்ளரையங்கோயில் வெள்ளை விழிதங்கின் பேரரவங்கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலையஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வெத்தினை உள்ளத்தைக் கொண்டு முறைவதிகடம் ஜோகிகடம் மெல்ல எழுந்தறியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோரம்பாவாய். உள்ளே ஒரு கோபிகை சயனித்திருக்கிறாள் அல்லவா, அவளை வெளியிலே இருப்பவர்கள் எழுப்புகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் தான் இந்த பாசுரத்திலே அமைந்திருக்கிறது. ஆனாலும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சொற்களை கொண்டு
வியாக்கியானம் பண்ணி அருளிய பூர்வாச்சாரியர்கள் பெரியவாச்சான் பிள்ளை, அழகமணவாள பெருமாள் நாயனார் போன்ற மகான்கள் வியாக்கியானம் பண்ணி காட்டுகின்ற பொழுது வெளியிலே இருப்பவர்கள் சொன்ன இந்த வார்த்தைக்கு உள்ளே இருப்பவள் இப்படி மறுமொழி சொல்லி இருக்க வேண்டும், அதனாலேதான் வெளியிலே இருப்பவர்கள் அடுத்தபடியாக இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று உள்ளே இருப்பவளுடைய வார்த்தையையும் ஊகித்து சொன்னார்கள். அதில் முதல்ல அவளை எழுப்புகின்ற பொழுது, அம்மா நீ எழுந்திரு, பொழுது விடிந்து விட்டது என்று வெளியிலே இருப்பவர்கள் உள்ளே இருப்பவளை பார்த்து சொன்னாளாம். ஆனால் உள்ளே இருப்பவள் பொழுது விடிந்தது என்று நான் எப்படி கொள்வது, எங்கும் இருட்டாக ஒன்றோ இருக்கிறது என்று நினைத்து அவள் கேட்கிறாள். உடனே இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களெல்லாம் எழுந்து வந்திருக்கிறோமே, இது போதாதா உனக்கு பொழுது விடிந்ததற்கு அடையாளம் என்று வெளியிலே இருப்பவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் உள்ளே சயனித்திருப்பவளோ அவள் உள்ளே ஏகாந்தமாக பகவானைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். ஆகையினாலே இவர்களுடைய வருகை கூட அவர்களுக்கு இடையூறாக அமைகிறது. ஆகையினாலே அவள் என்ன சொல்லுகிறாள் என்றால், நீங்கள் எழுந்தது பொழுது விடிந்ததற்கு அடையாளம் ஆகாது. ஏனென்றால் எப்பொழுதும் கண்ணனையை நினைத்து துடித்துக் கொண்டிருந்தபடியினாலே நீங்கள் உறங்கினாலென்றோ விழித்து எழுந்திருப்பது. ஆகையினாலே நீங்கள் எழுந்தது பொழுது விடிந்ததற்கு அடையாளம் அன்று என்று சொன்னார்களாம். அதற்குத்தான் வெளியிலே இருப்பவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், புள்ளும் சிலம்பினகான். அம்மா, அறிவற்ற பறவைகளும் கூட சிலம்புகின்றனவே, ஒலி எழுப்புகின்றனவே, உறங்கி அவைகளும் எழுந்து விட்டன. இந்த புள்ளும் என்கிற உண்மையிலே இருக்கக்கூடிய பொருளைத்தான் இத்தனை வரிகளாலே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டினார்கள். பறவைகளும் கூட எழுந்து விட்டன என்றால் ஐந்தறிவு படைத்தவர்களான பறவைகள் அவைகள் காலம் உணர்ந்து விடும் அல்லவா. ஆகையினாலே அவைகள் எழுந்து விட்டன, எனவே நீயும் எழுந்திருப்பாயாக என்று சொன்னாளாம். உடனே உள்ளே இருப்பவள், பறவைகளுக்கு உறக்கமேது, அவைகளையும் நீங்கள் உறங்க விட்டிருக்க மாட்டீர்கள், அவைகளும் கூட உங்களுடைய தொந்தரவாலே எழுந்திருக்குமே என்று சொல்ல, உடனே அடுத்தபடியாக இரண்டாவது அடையாளம் சொல்லுகிறார். புள்ளரையன் கோயில் வெள்ளை விழி சங்கின் பேரரவன் கேட்டிலையோ என்று. புள்ளரையன் கோ என்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன், புல் என்றால் பறவை, அவனுக்கு அரையன் என்றால் ராஜா கருடன், அந்த கருடனுக்கும் சுவாமி கோ என்றால் பகவான். ஆஹா, கருடாருடனான பகவான் அவனுடைய கோயிலிலே பொழுது விடிந்ததற்கு அடையாளமாக ஒரு சங்கினுடைய பேரொலி விடிந்தவாறே கோவிலிலே ஊதுகின்றார்கள் அல்லவா, திருச்சின்னம். அதை சொல்லுகிறாள். புள்ளரையன் கோயில் வெள்ளை விழி சங்கின் பேரரவன் கேட்டிலையோ என்று. அந்த வெள்ளை விழி சங்கின் பேரரவம் உன்னுடைய காதிலே விழவில்லையா என்று சொன்னாளாம். உடனே உள்ளே இருப்பவள், அது இருக்கட்டும், நான் உள்ளே பகவானைத்தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எதற்காக நீங்கள் இப்படி இடையூறு செய்கிறீர்கள் என்று சொன்னவுடனே வெளியிலே இருப்பவர்கள், பிள்ளாய் எழுந்திராய். பிள்ளாய் என்றால் பிள்ளை, அறிவில் குறைந்தவளே என்று பொருள். அதாவது பகவானை பாகவதர்களோடு சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும் என்பதை இவள் அறியாமல் தான் மட்டும் தனியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் அல்லவா. ஆகையினாலே இவளை அறிவில் குறைந்தவளாக வைத்து, பிள்ளாய் பாகவதர்களோடு சேர்ந்துதான் பகவானை அனுபவிக்க வேண்டும் என்பதை அறியாமல் இப்படி கிடக்கிறாயே என்று சொன்னாளாம் வெளியிலே இருப்பவர்கள். உடனே உள்ளே இருப்பவர்கள், நீங்கள் எப்படி எழுந்திருந்தீர்கள் என்று கேட்க அதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை சொல்லுகிறார்கள். அதாவது திருவாய்ப்பாடியிலே என்ன நிகழ்ந்தது என்றால், பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடன் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்ட முனிவர்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய முனிவர்களாம். திருவாய்ப்பாடியிலே கண்ணபிரான், திருவாய்ப்பாடியிலே பகவான் கண்ணபிரானாக வந்து அவதரித்தவுடனே முனிவர்களும் அமரர்களும் கூட ஆய்ப்பாடியிலே வந்து படுகாடு கிடப்பர்களாம். அப்படிப்பட்ட முனிவர்கள் எல்லாம் விடியற் காலையிலே எழுந்திருக்கிற பொழுது அவர்கள் தங்களுடைய நெஞ்சத்திலே எம்பெருமானை கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. அந்த முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அப்படி மெல்ல எழுந்திருக்கிறார்கள். எழுந்திருக்கிற காலத்திலே அவர்கள் ஹரிர் ஹரிஹி ஹரிர் ஹரிஹி என்றே சொல்லிக்கொண்டு எழுந்திருக்கிறார்களாம். ஆகையினாலே அந்த அரியன்ற பேரரவம் எங்களுடைய உள்ளம் புகுந்து குளிர்ந்தது என்று, அந்த அரியன்ற பேரரவம் எங்களுடைய உள்ளத்தை நனைத்தது, நாங்கள் எழுந்திருந்தோம், நீயும் எழுந்திருப்பாயாக என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த முனிவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அந்த முனிவர்கள் பகவானை நெஞ்சுக்குள்ளே கொண்டவர்கள். அந்த பகவான் எப்படிப்பட்டவன், பேய் முலை நஞ்சு உண்டு என்று பூத்தனையினுடைய விஷம் தடவிய முளைப்பாலை அவன் உண்டான் என்று அது ஒரு சரித்திரம் சொல்லுகிறார்கள். அது எதற்காக சொல்லுகிறார்கள் என்றால்,
கண்ணனுக்கு ஆபத்து என்று சொன்ன உடனே உள்ளே இருப்பவள் துணுக்கென்று பதறி துடித்துக் கொண்டு வர வேண்டுமாம். ஆயினாலே பேய்மொழி நஞ்சுண்டு என்று ஒரு சரித்திரம் சொன்னாள். உடனே அடுத்தபடியாக கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, கள்ளச்சகடம் அதாவது ஒரு வண்டியிலே அசுரன் ஆவேசித்திருந்து கண்ணனை கொல்ல வந்தான். அந்த சகடாசுரனை கலக்கு அழியும்படியாக காலை ஓச்சினான், அந்த திருவடியை நீட்டினான் எம்பெருமான். அதுவும் ஆபத்து என்றவாறே அஞ்சி வர வேண்டும் என்பதற்காக அந்த சரித்திரத்தை சொன்னாளாம். அது மட்டுமல்ல, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து என்றால் ஆபத்தே இல்லாதபடிக்கு திருப்பார்க்கடலிலே அப்படி வெள்ளத்து அரவில் என்றால் அந்த பாம்பனையிலே துயிலமர்ந்தவன், வித்து என்றால் உலகுக்கெல்லாம் தனிவித்தாய் காரணமாய் இருக்கின்ற பகவான். ஆக இப்படி பூதனையினுடைய முலை உண்டவனும் சகடாசுரனை அழித்தவனும் உலகத்தை எல்லாம் படைப்பதற்காக திருப்பார்க்கடலிலே சயனித்திருப்பவுமான அந்த எம்பெருமானை உள்ளத்து கொண்ட முனிவர்கள் யோகிகள் என்று உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முனிவர்கள் என்ன? முனிவர்கள் என்னால் மனத்தாலே பகவானை அனுபவிப்பவர்கள், யோகிகள் என்றால் சரீரத்தாலே தொண்டு செய்பவர்கள் என்று இப்படியெல்லாம் பொருள் கொள்ளும்படியாக காட்டியிருக்கிறார்கள். முனிவர்களும் யோகிகளும் அவர்கள் எழுந்திருக்கிற காலத்திலே மெல்ல எழுந்து அப்படி ஹிருதயத்திலே எழுந்திருக்கிற எம்பெருமானுக்கு ஒரு வாட்டம் வரக்கூடாது என்பதற்காக அப்படி மெல்ல எழுந்தார்கள். ஹரிர் ஹரி என்று அவர்கள் ஹரி என்ற பேரர்வம் எழுப்பினார்கள். அந்த பேரர்வமானது எங்களுடைய உள்ளம் புகுந்து குளிர்ந்தது. நாங்கள் எழுந்திருப்போந்தோம், நீயும் எழுந்திருப்பாயாக என்று இந்த கோபிகையை எழுப்பினார்கள். இதே போல தொடர்ந்து அவளையும் அழைத்துக் கொண்டு அடுத்த இல்லத்திற்கு செல்லுகிறார்கள். அங்கே ஒரு கோபிகை சயனித்திருக்கிறாள். அவளையும் இதே போல் சில வார்த்தைகளை சொல்லி எழுப்புவதாக அடுத்த 7வது பாசுரம் அமைந்திருக்கிறது. அதை அடுத்த நிகழ்ச்சியிலே அனுபவிப்போம்.